முதல் காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்பு ஒரு பெரிய அழைப்பு. என்னன்னா, நம்மள அவர் உண்டாக்குனாரு. நம்ம ஏதேன் தோட்டத்தில முதலாக மனுஷனை உண்டாக்குன தேவன், அவனை தனது சாயலிலே உண்டாக்குனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி உண்டாக்கும்போது அவனுக்கு ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். அவனுக்குள்ள அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மாவானான். அப்படி அவன் ஜீவாத்மா ஆன பிறகு அவனுக்கு ஒரு ஆளுமையை கொடுக்கறதுக்காக அவர் என்ன சொன்னார், ஒரே ஒரு கற்பனை ஒன்று கொடுத்தார். அந்த கற்பனை என்னன்னா, இந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்கக்கூடாது என்று சொல்லி, அந்த ட்ரீ தட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், நாலெட்ஜ் கொடுக்கக்கூடிய மரத்தை மாத்திரம் புசிக்க வேண்டான்னு சொன்னார். ஆனால் ஜீவ விருட்சமாகிய ஒரு மரத்தை அவர் புசிக்க வேண்டான்னு சொல்லலை. அந்த ஜீவ விருட்சம்தான் அவர் ஜீவனை கொடுக்கக்கூடிய நம் தேவனாகிய கர்த்தர். ஆனால் இந்த ஒரு மரம் இருக்கு இல்லையா, இந்த நாலேஜ் கொடுக்கக்கூடியது, அதைத்தான் உத்தரவு கொடுத்தார். இப்போ அவன் என்ன செஞ்சான், அதை மீறிட்டான். அந்த பிரமாணத்தை மீறின உடனேயே மரணம் அவனுக்கு வந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இந்த பிரமாணத்தை குறித்து நம்ம நிறைய தியானிச்சிருக்கோம். நம்ம சமீபத்தில் பார்த்த ஒரு வார்த்தை என்னென்னா, லேவியராகமம் 18:5. அதில் சொல்கிறாரு, என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளுங்கள், அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் என்று சொல்கிறாரு. நான் கர்த்தர். அப்போ நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறது தேவனுடைய வார்த்தையினால் பிழைத்திருக்கிறோன்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்போது நம்ம அவருடைய பிரமாணங்களில் நிலைத்திருந்தால் நம்ம பிழைத்திருப்போம் என்பது தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. அப்போ உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம மாம்சபூர்வமாக உணவு சாப்பிட்றோம், தண்ணீர் குடிக்கிறோம், இன்னும் பல காரியங்கள் இருக்குது. ஆனால் நமக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஆவி, அந்த ஆவியில் நம்ம பிழைச்சிருக்கும் போது தான் நம்ம உண்மையாகவே பிழைத்திருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது அந்த ஆதி மனிதன் ஆதாமில் 2 பாகம் இருந்தது. ஒன்று புறத்தோற்றமாகிய சரீரம், அது கர்த்தர் மண்ணால் உண்டாக்குனதுங்கிறத பார்க்குறோம். மண்ணை எடுத்து அவர் உண்டாக்குறார். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்தது பார்த்தீங்களா அந்த ஒரு ஆவி, ஒரு ஆத்மா. அது எப்போ அவனுக்குள்ளே வந்ததுன்னா, அவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதின பிறகு தான் அது வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்குள்ள ஆவி, ஆத்மா என்கிற இன்னர் மேன் இருக்கிறான். அது மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். அப்போ அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. அந்த ஆவியும் அந்த ஆவி நமக்குள்ள ஜீவனோடு இருந்தால் நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்கும். அந்த ஆவி பிழைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிரோடு வைத்திருக்க வேண்டும். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிதலும் இருக்கும் பொழுது தான் நம்ம பிழைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். வெறுமன உயிரோடு இருப்பதுனாலேயோ நம்ம ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறதுனால நம்ம உயிரோடு இருக்கிறவங்கன்னு அர்த்தம் கிடையாது என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அப்படியானா நம்ம இன்னைய நாளில் எந்த அளவில் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், விசுவாசத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. சரி, இப்போ விசுவாசத்துக்கான நிலைகள் என்னென்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அழைக்கிறாரு. அந்த அழைத்த அழைப்பில் நம்ம முதலாவது ஒரு விசுவாசியாக மாறுகிறோம். நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, அதில் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த வசனத்தை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டோம் என்று வேத வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு முதலாவது நம்ம விசுவாசத்துக்குள்ளாகிறோம். அப்போ நம்மளுடைய முதல் நிலைமை விசுவாசி அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு நம்ம அடைய வேண்டிய நிலைமை என்னென்னா சீஷன். நீங்கள் என் உபதேசத்திலே மெய்யாகவே நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அப்போ விசுவாசிங்கிற நிலைமையிலிருந்து சீஷன்கிற அடுத்த நிலைமைக்கு நம்ம போக வேண்டும். அந்த நிலைமை அடுத்த லெவல் ஆஃப் ப்ரமோஷன். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்மை சிநேகிதன் என்று அழைக்கிறார். ஏன்னா நான் இனிமேல் உங்களை இந்த மாதிரி ஒரு அடிமை என்று சொல்வதில்லை, சிநேகிதன் என்று அழைக்கிறேன். ஏன்னா தந்தை இடத்துலேருந்து கேட்ட ஒவ்வொன்றையுமே அவர் நமக்கு அறிவிப்பதுனால நம்மை சிநேகிதர்கள் என்று சொல்கிறார். அப்போ இது சீஷத்துவங்கிற நிலைமையிலிருந்து அடுத்த உன்னதமான நிலைமை. ஏன்னா ஒரு சீஷன் கூட நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்கிறான். எப்படி தன்னுடைய
குரு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கொள்கிறான். ஆனால் சிநேகிதன்கிற நிலைமை வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ அதை நாமளே கரெக்டாக செய்யக்கூடிய அளவில் ஒரு நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவங்களாக மாறுகிறோம். அதில் இருந்து அந்த இறுதியான நிலைமை தன்னுடைய குமாரனுக்கு சாயலாக மாற்றியிருக்கிறார்னு ஒரு வசனம் சொல்லுது. என்ன, அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி இருக்கிறார்னு. அப்போ அந்த உன்னதமான இறுதி நிலை என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்ம மாறுவது தான் அந்த இறுதி நிலைமை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த விசுவாசத்தில் இப்படிப்பட்ட நிலைமைகளில் நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் என்பது தான் தேவன் நம்மை அழைத்ததற்கான நோக்கம் என்று பார்க்கிறோம். சரி, இப்படியே நம்ம தேவனுடைய நோக்கத்தில் நம்ம வளரணும் அப்படின்னா வேத வசனம் நமக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து நிறைய கருத்துக்களை இந்த வசனங்களில் பார்க்குறோம். என்ன, முதலாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன உண்டாகுது பாருங்க, நீதி உண்டாகுது. அதில் போட்டிருக்குது ரோமர் 14, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இப்போ தேவனுடைய வசனங்களை நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நீதி உண்டாகுது. அதற்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியினரோட ஒரு ஐக்கியமும் நமக்குள்ள ஒரு சந்தோஷமும் நிலைத்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வேத வசனத்தை நமக்கு சும்மா பைபிள் வாசித்தோம், பைபிளை அப்படியே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கிடையாது. நம்ம நார்மலாக வந்து ஒரு ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த துறை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம வாசிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆனால் பைபிள் ரீடிங்கிறது அப்படி இல்லை. அதனால தான் இப்போது உலகப்பூர்வமாக பைபிள் காலேஜ் இருக்குது. அங்கே போய் நிறைய பேர் வந்து பைபிள் கற்றுக்கொள்வதற்கு அங்கே சேர்ந்து முறையாக வந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வந்து கற்றுக்கொள்ளலாம். அது ஒரு கற்றுக்கொள்ளுதல். ஆனால் அதை விட the true revelations are coming from God. கற்றுக்கொள்வது என்பது வேற, வெளிப்பாடு என்பது வேற. கற்றுக்கொள்வது என்பது நாமளா ஒரு விஷயத்தை வாசித்து அறிந்து கொள்வது. ஆனால் வெளிப்பாடு அப்படிங்கிறது தேவனாகவே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை பற்றி பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுவுக்கு 3ஆம் அதிகாரத்தில், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை நாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானேந்திரம் உள்ளவனை ஆகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மத்தேயுல வந்து இயேசு ஆண்டவர் யோவானை பார்த்து கேட்குறாரு, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொன்ன ஒப்பீனியனை முதல்ல அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன உடனே இயேசுப்பா சொன்னார், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, ரெவலேஷன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் காட். இப்போ நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இப்போ நான் இந்த வார்த்தைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்குள்ள வெளிப்பாடுகளை ஆவியானவர் கொடுக்குறாரு. ஐ எம் ரிவீலிங் இட். இது வந்து இட் இஸ் நாட் அ மை நாலேஜ், என்னுடைய நாலேஜ் கிடையாது, என்னுடைய சுய புரிந்து கொள்ளுதலும் கிடையாது. இதை ஆவியானவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்கள் இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுறீங்க. ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய மனக்கண்களை அவர் திறந்து கொடுக்குறார். அப்போது அப்படி திறந்து கொடுக்கும்போது இந்த வார்த்தைகள் தேவனுடையவைகள் என்று சொல்லி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. இப்படித்தான் டெய்லி நமக்குள்ளே வந்து ஒரு பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்குது. இது இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் பண்ணும்போது மட்டும் இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேத வாசிப்புக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு வார்த்தைகளை எப்பெல்லாம் நீங்கள் தியானிக்கிறீங்களோ அப்போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு பரிமாற்றம் இதே போல் நடக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வாசித்து கற்றுக்கொள்வதில்லை, தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த தொடங்குகிறார். எனக்கும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை திறந்து கொஞ்சம் நேரம் அதை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை யோசிக்கும் பொழுது உள்ளே இருந்து
இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். இதிலிருந்து இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வரும். அந்த வசனத்தை போய் பார்க்கும்போது அந்த வசனத்திலேருந்து ஒரு கதையை ஒன்று ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அந்த கதை எங்கே இருக்குது வேதாகமத்திலன்னு தேடி பார்ப்போம். அந்த கதைக்குள்ள இந்த வசனத்துக்கான ஒரு புரிந்து கொள்ளுதலை வச்சிருப்பார். இப்படித்தான் பார்த்தீங்கன்னா God is giving us revelations after revelations every single day. இதை நடப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இதைத்தான் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு. நானும் கொரிந்து சபைக்கு சொல்றதுக்கு முன்னாடி கலாத்தியர்ல சொன்னதை பார்ப்போம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் என்ன மனுஷரை பிரியப்படுத்தவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? அப்போ பவுல் சொல்றாரு, நான் பிரசங்கித்த சுவிசேஷம் இருக்குதே, அது நான் ஒரு மனுஷன்லேருந்து கற்றுக்கவும் இல்லை, ஒரு மனுஷனிடத்துலேருந்து பெற்றிருக்கவும் இல்லை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி இவ்வளோ ஷுவராக சொல்றாருன்னா, இதைத்தான் நீங்கள் இந்த 1 கொரிந்தியர் 11 பார்த்து அறிந்து கொள்ள முடியுது. இங்கே போட்டிருக்கு. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படிங்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை பீத்து தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல பவுல் இல்லை. ஆனா இங்க எழுதும்போது இதை எடுத்து இப்படி சொன்னார்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல பவுலுக்கு இதை அறிந்து கொண்டார், இதை எப்படி அவர் பார்த்த மாதிரி எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிகிறது, இந்த ரெவலேஷன் பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கொடுத்த ஒரு காரியம். ஆகையினால தான் சர்வ நிச்சயமா எழுதுறாரு. இப்போ நம்ம சுவிசேஷ நூல்களை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்த அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் எழுதுறாங்க. அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அநேக புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அப்போ அவருக்கு முழுவதும் வெளிப்படுத்தப்பட்டது தேவ ஆவியினாலே அருளப்பட்ட ஒரு காரியம். அப்போ நம்ம இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாக்க, லேர்னிங் பைபிள், அண்டர்ஸ்டாண்டிங் பிப்ளிக்கல் வேர்ட்ஸ் வெறும் ஹியூமன் எஃபர்ட் கிடையாது. சும்மா நான் உட்கார்ந்தேன், இன்னைக்கு 4 அதிகாரத்தை வாசித்தேன், புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி இன்னொரு பிரதர் சொல்லி கொடுத்தாரு, இன்னொரு சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்கன்னு இல்லை. ஒரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் பயன்படுத்துவார். அவங்க மூலமாக ஆவியானவர் என்ன செய்வார்? வார்த்தைகளை நமக்குள்ளே ரிசீவ் பண்ணும்படி அனுப்புவார். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்கிறது யார்கிட்டருந்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுறீங்க, நானும் பெற்றுக்கொள்ளுகிறேன். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வேத தியானத்தினுடைய நோக்கம், அதில் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலனை அறிய முடியும். ஏன்னா ஏன் இது நமக்கு தேவைன்றது தான் நம்ம முதல்ல பேசணும். என்னென்னா, இப்போது நமக்கு தோட்டத்தில் மனிதனை வைக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பிரமாணத்தின்படி நீ நடக்கணும்னு சொல்லி, இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயினார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆதாம் எப்போ ஆண்டவராகிய கர்த்தரினுடைய அந்த வார்த்தையை மீறினானோ அன்னைக்கு அவனுடைய மாம்சம் சாகலை, ஆனால் உள்ள ஆவி இறந்து விட்டது. ஏன்னா அவன் முதல்ல தேவனோடு தொடர்பில் இருந்தப்போ அந்த தோட்டத்தில் இருந்த அந்த தோட்டத்தை பராமரித்தான். அங்கே இருந்த அந்த எல்லா மிருகங்களுக்கும் அவன் தான் பேர் வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியே தேவனோடு நடந்த நாட்களில் அவன் ஆளுமை உள்ளவனாக இருந்திருக்கிறான், வல்லமை இருந்திருக்குது, சாபம் இல்லை, பாவம் இல்லை. ஆகையினால மிகுந்த மன மகிழ்ச்சியோடு இருந்தான். ஆனால் எப்போ கற்பனையை மீறினானோ அப்போது அவன் தேவனோடு இருந்த தொடர்பு அவனுக்கு அற்று போய் விட்டது. ஏன்னா தோற்றத்தை விட்டு அவனை தள்ளி வைத்து விட்டார். இப்போ அவன் வெளியில் வந்த பிறகு நம்ம என்ன பார்க்குறோம்? உள்ளுக்குள்ளே உள்ள ஆவிக்குரிய மனிதன் அவனுடைய இறந்த நிலைமை. ஆனால் புறத்தில் இருந்தான். ஆனால் நிர்வாணியாக காணப்பட்டான்னு சொல்லி பார்த்தோம். எப்போ அவன் கனியை புசித்தானோ அப்போவே அவன் நிர்வாணி என்று அவன் யோசிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? காரணம் என்ன? நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற நாட்களில் நமக்கு உள்ள என்ன உண்டாகுது? ஆவியில் ஒரு மரணம் உண்டாகிறது. புறமாக நம்ம பிழைத்திருப்போம், ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது. அப்போ இப்போ நம்ம
ஒவ்வொரு நாளும் ஜீவன் உள்ளவர்களாக நடக்கிறோமே, அது வெளியில் இருக்கிற ஃபிசிக்கல் பாடியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னால மட்டுமில்ல, நமக்கு உள்ள ஒரு ஜீவனுள்ள ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த ஆவியில் நம்ம பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனங்கள் தான் நம்மை பிழைப்பூட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்குள்ளே நிற்கிறோம், அசைகிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதற்கு கர்த்தருடைய வசனத்தை நாள்தோறும் நம்ம ஸ்பிரிட்டில் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த வசனத்தை நம்ம டெய்லி ஸ்பிரிட்டில் ரிசீவ் பண்ண என்ன உண்டாகுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரெவலேஷன்ஸை கொடுக்குறாரு. இந்த ரெவலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மாம்சமாக இருக்கிற மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். உதாரணமாக பைபிளை எடுத்துட்டு அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன செய்வாங்க? வேத வசனத்தை வைத்துக்கொண்டு தர்க்கம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. நான் அதிகமாக பேசும் நிறைய விஷயங்களை கொடுத்து விவாதம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி திரித்துவத்தை குறித்தோ அல்லது தலையில் முக்காடு போடணுமா போடக்கூடாதா அல்லது ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு விவாதம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் வசனத்தை ரிசீவ் பண்ணும் போதெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ரிசீவ் பண்ணுறோம். காரணம் என்ன? இட் இஸ் நாட் ஹியூமன் ஐடியா, இட் இஸ் நாட் ஹியூமன் நாலேஜ், பட் இட் இஸ் அ ரெவலேஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். அப்படி வருவதனால நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். அது நம்ம என்ன செய்கிறது? தொடர்ந்து உயர்த்தி கொண்டே போகிறது. இந்த வேத வசனத்தினுடைய வெளிப்பாடு முதல்ல விசுவாசியாக இருந்த நம்மளை அடுத்த லெவலுக்கு சீஷர்களாக மாற்றுது. ஒரு சீஷன்கிறவன் குருவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறோம். ஏசப்பா நடந்த மாதிரியே நாமளும் நடக்க தொடங்குகிறோம். அப்போது அப்படி நம்ம வாசிக்கும் போது எதை வாசிக்கணும்? சுவிசேஷ நூல்களை வாசிக்கணும். அடுத்தது அப்போஸ்தலருடைய நிருபத்தை தொடர்ந்து வாசிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இயேசு நடந்த பாதையை நமக்கு அறிவித்து அதே மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம ஏவுகிறது. அப்போஸ்தலருடைய நிருபத்தில் ஆதி திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கும்போது எப்படி அந்த புஸ்தகம் ஒரு முடிவே இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் டிசைபிள்ஷிப்பை தொடங்கிட்டாரு. இப்போ நம்மளும் அதே மாதிரி நடந்து போகும்போது எப்படி அன்றைக்கி நடந்தாங்களோ அதை பார்த்து கற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொல்லி பழைய ஏற்பாடும் தாராளமாக வாசிக்கலாம். வாசிக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தோடு அதுக்குள்ளே போகணும். ஏன்னா இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டை எடுத்து அவங்க பலியாக செலுத்தினாங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை நினைவில் நிறுத்திட்டு அதுக்கு பிறகு அங்கே போனோம்னு சொன்னால் அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளுவோம். அடுத்தது இப்படியே நம்ம நடந்து கொள்ளும் போது நம்ம தேவனுக்கு சிநேகிதர்கள் ஆகிறோம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த அன்பை நமக்குள்ளே கொண்டு வராரு. எல்லா ஆவியின் கனிகளையும் நமக்குள்ளே கொண்டு வராரு. அதனால தான் நான் முன்பு ஒரு கோபம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு சாந்தமுள்ள மனிதனாக மாறி இருக்கிறேன். முன்பு எதுக்கு எடுத்தாலும் எனக்குள்ளே ஒரு பொறுமை இருக்காது. இப்போ நான் ஒரு நீடிய ஒரு சாந்தம் எனக்குள்ளே உண்டாயிருக்குது. அதே மாதிரி நான் மற்றவங்களுக்காக கவலைப்பட்டதில் இப்போ மற்றவங்களை நினச்சி கவலைப்படுறேன். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு அது பண்ணுறேன். அப்போ இந்த சுபாவங்களை எல்லாம் எனக்குள்ளே கொண்டு வந்தது யார்? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் இந்த சுபாவங்களை பூரம் கொண்டு வர்றாரு. முன்பு எனக்குள்ளே இந்த சுபாவம் இல்லை. துர்க்குணத்தில் நான் இருந்தேன். ஆகையினால எனக்குள்ளே அந்த மாம்ச சுபாவம் தான் இருந்தது. ஆனால் இப்போது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என் இருதயத்தில் எழுதப்படும் பொழுது நான் ஜீவனுள்ளவனாக இருக்கிறேன். எனக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படுகிறது. வெறும் சுபாவம் மாத்திரமல்ல, அவருடைய ஆளுமை, அவருடைய வல்லமை, இவைகள் எல்லாமே நம்மீது காணப்படும். அது ஆல்ரெடி ஆண்டவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண தொடங்கிட்டார். அதனால தான் வெறும் வார்த்தையில் இல்லை, when we are speaking healing, இங்கே இருக்கிற நம்ம ஒருத்தருடைய ஹீலிங்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது என்ன நம்பிக்கையில் நம்ம ஜெபிக்கிறோம்? நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நோயை சுஸ்தமாக்குவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் we speak healing because அவர் தான் அதை செய்கிறாரு. ஸோ இதை மாதிரி நம்ம ஒரு பெரிய இன்ஹெரிட்டன்ஸும் நமக்கு உண்டாகுது. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை, டொமினியன். நம்ம இழந்து போனோம் பார்த்தீங்களா, டொமினியன், அதை போற ஆண்டவர் மீட்டு கொடுக்குறார். ஏன்னா முன்பு நம்ம சாபத்துக்குரியவங்களாக இருந்தோம். அந்த சாபத்துக்கு என்ன காரணம்? நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாம் நம்ம மேலே வந்தது. ஆனால் இப்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் நம்மளை கற்பனைகளுக்கு நேராக நடத்தி கீழ்ப்படிதலை நமக்குள்ளே கொண்டு வராரு. ஆகையினால தான் நீங்களும் நானும் கீழ்ப்படிதலில் நடக்கிறோம். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது சாபங்கள் நம்மை விட்டு
நீங்க தொடங்குகிறது. முன்பு கட்டியிருந்த அந்த சாப கட்டுகள் ஒவ்வொன்றாக நீங்குகிறது. எடுத்த எடுப்பில் ஒரே நாளில் நீங்கிருமானா இல்லை. ஏன்னா நம்ம எவ்ரி சிங்கிள் டே நம்ம இந்த பார்த்த இந்த நிலைகளில் முன்னேறி செல்கிறோம் இல்லைங்களா. ஒரு விசுவாசியாக இருந்து சீஷனாக மாறும் பொழுது, சீஷனாக இருந்து சிநேகிதன்கிற நிலைமைக்கு உயர்த்தப்படும் பொழுது, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்து கொண்டே வருது. அப்போ தான் விடுதலையும் உண்டாகுது. பாவக்கட்டும் கூட அப்போ தான் நீங்குது. ஏன்னா முதல்ல உண்டானது ஆவிக்குரிய சரீரம் ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. அதே நேரத்தில் மாம்ச சரீரத்துக்குள்ள ஆவிக்குள்ள சரீரத்தை வைத்தாரு. ஆனால் முதல்ல நம்ம ஜென்ம சுபாவத்தில் தானே பிறக்கிறோம். அந்த ஜென்ம சுபாவத்தில் தான் ஏறக்குறைய ரட்சிக்கப்படுற ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகளோ, என் வாழ்க்கையில் ரட்சிப்பு 40 வயதுக்கு மேலே தான் நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்போது அத்தனை வருஷமாக நம்ம கார்னல் நேச்சரில் தான் வாழ்ந்திருக்கோம். ஆகையினால இந்த மாம்ச மனுஷன் என்ன செய்வான்னா, மீண்டும் மீண்டும் நம்மளை மாம்ச சுபாவத்துக்கே இழுத்து கொண்டு போகிற மாதிரி அந்த பாவத்துக்குரிய அந்த இழுப்பு உண்டாகும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நமக்குள்ளே என்ன உண்டாகுது, அந்த பாவ இச்சைகளுக்குரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி இழுக்க முயற்சி செய்யும். ஆனால் உள்ள ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்வார், நம்மளை நீதியின் வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியாக நடத்தி கொண்டு போவார். ஸோ மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்குங்கிறத பார்க்க முடியும். ஆனால் நம்ம தொடர்ந்து ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது முழுமையான ஒரு விடுதலை உண்டாகுது. அப்போ குமாரன் நம்மை விடுதலையாக்குகிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் என்கிற நிலைமைக்கு உயர்த்தப்படுகிறோம். அப்படித்தான் நமக்கு வரக்கூடிய பாடுகள் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே வருது. முன்பு இந்த சின்ன பாடுகள் வரும்போதே நம்ம என்ன செஞ்சிருவோம், டக்குன்னு தடம் மாறி போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்தி நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவாருங்கிற வார்த்தையின்படி நம்மை தொடர்ந்து சீர்படுத்தி கொண்டே வருகிறாரு. அவருக்குள்ளே நம்ம நிலைநிறுத்தப்படுகிறோம். அதுக்கு பிறகு இந்த ஸ்டேட்டஸை நம்ம அடைகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது நமக்கு இல்லாது இருந்த நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே நடக்க தொடங்கும். We will be able to cast out demons and we will be able to speak healing as much as we obey the word of God. அப்போ என்ன போட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். முழுவதுமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன சொன்னார், நீ உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல் என்று சொன்னார். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிற சிலுவைங்கிறது அவருடைய பாடுகளுக்குரிய சிலுவை அல்ல. நம்ம டெய்லி நம்மளை டினை பண்ணுறோம் பாருங்கள். அன்றாடம் நமக்குள்ளே வரக்கூடிய பாவ இச்சைகளை டினை பண்ணுறது, நமக்குரிய அந்த மாம்ச இச்சைகளாகிய உலகத்துக்கு அடுத்த ஆசை இச்சைகளை நம்ம டினை பண்ணும் பொழுது என்ன உண்டாகுது, அந்த சிலுவைகளை we are just carrying our cross every day and follow Jesus willfully. அப்படி பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவை போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகிறோம். 2ஆம் ஆதாமாகிய அவரை போல. அப்படி ஆகும் பொழுது நமக்குள்ளே என்ன உண்டாகுது, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்போம். இப்போ நம்மளால் ஏற்று நிற்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இன்னும் மாம்சத்துக்குரிய காரியங்கள் நம்ம சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் அதன் மூலமாக நம்மளை ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். பட் அந்த நிலைமையை நம்ம ஏற்படும் பொழுது அடுத்த நிலைமைக்கு உயர்த்தப்படுகிறோம். ஸோ சிநேகிதன் என்கிற நிலைமை, அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரன் என்கிற நிலைமைக்கு நம்ம உயர்த்தப்படுகிறோம். அப்போது என்ன நடக்குதுன்னா, இவன் சிநேகிதன் நிலைமைக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா, இப்போது ரெகுலராக நீங்கள் நடக்கும்போதே இதை எனக்கு ஏசப்பா சொல்கிறார், இதை நான் செய்யணும், இதுதான் அவர் விரும்புகிறாரு, இதைத்தான் நான் செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்க தொடங்கிடுவீங்க. அந்த ஒரு நிலைமைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரு. ஆபிரகாமை அவர் சொன்னார் இந்த சிநேகிதன் என்று. இந்த மாதிரி நிறைய விசுவாசிகளை ஆண்டவர் சொல்லும்போது சிநேகிதன் என்று சொல்கிறாரு. அந்த நிலைமைக்கு நம்ம உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் இப்போது முதலாவது நிலைமை ஒரு பாலுணுகிற குழந்தைய போல. ஏன்னா அந்த எபிரேயர் 5 சொல்கிறாரு, மெல்கிசேதேக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியாது. அதனால் அவர் சொல்கிறார், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசத்தை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிற்று. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் உள்ளவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போது இதை மாதிரி ஒவ்வொரு நாளும்
ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து அவருக்குள்ள இருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து அவரோடு பேசி நம்ம நடக்கிற அந்த நடையில் நம்ம என்ன ஆகிறோம்? மாம்சம் புசிக்க தகுந்த வகையில் மெச்சூர் ஆகிறோம். அப்போது பலமான ஆகாரமாகிய கர்த்தருடைய ரெவலேஷன்ஸை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்போ அந்த ரெவலேஷன்ஸை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா சில ரெவலேஷன்ஸ் நிறைய பேரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க தடுமாறக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகுது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பால் உண்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இது இந்த பாருங்கள், இது வசனத்தில் போடலை, அல்லது இது எப்படி சொல்லலை, நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஃபஸ்ட்டு உண்டாகும். எனக்கு அப்படி உண்டாயிருக்கு. நிறைய விஷயங்கள் அஃபண்ட் ஆகும். ஆனால் அவங்க சில பேர் அந்த கொடுக்கப்பட்ட ரெவலேஷன்ஸ் கர்த்தருடையதாக இருக்கிற பட்சத்தில் அதை நான் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்? எனக்கு நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை. நான் கர்த்தரோடு நடக்கிற நடையில் ஆளப்படுகிற பொழுது இன்னும் பலமான வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து அன்றாடம் நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நடப்பிப்பார். ஆமேன்.